ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இது திரைமுரசு. நம்ம திரைமுரசு நிகழ்ச்சியில சினிமா பத்தின பல அப்டேட்ஸ் தான் டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸ் காத்துட்டு இருக்கு. வாங்க ஷோக்குள்ள போகலாம். வாத்தி படத்துக்கு அப்புறமா தனுஷ் நடிப்புல வெளியாக இருக்கு கேப்டன் மில்லர். சுதந்திர காலகட்டத்தில் நடக்கிறதா உருவாகி இருக்கிற இந்த படம் தனுஷ் கெரியர்லயே ஹை பட்ஜெட்ல உருவான படம்னு சொல்றாங்க. மிரட்டலான ஆக்ஷன் காட்சிகளோட பயங்கர எதிர்பார்ப்பை கிளப்பி இருக்கிற இந்த படத்துல இருந்து வந்திருக்கிற அப்டேட் என்னன்னு இப்ப பார்க்கலாம். தனுஷ் நடிச்ச படங்கள்லயே அதிக பட்ஜெட் படமா உருவாகி இருக்கு கேப்டன் மில்லர். இந்த படத்தை ராக்கி, சானி காகிதம் ஆகிய படங்கள் எடுத்த அருண் மாதேஸ்வரன் இயக்கியிருக்காரு. இந்த படத்துல பிரியங்கா மோகன், சந்தீப் கிஷன், நிவேதிதா சதீஷ் உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்களை நடிச்சிருக்காங்க. இவங்களோட சேர்ந்து கன்னட நடிகர் சிவராஜ்குமாரும் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்டமா தயாரிச்சிருக்கிற இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருக்காரு. இந்த படம் பொங்கல் பண்டிகையை குறி வச்சு ஜனவரி மாசம் 12ஆம் தேதி வெளியாக இருக்கு. இந்த நிலையில இந்த படத்துக்கு தணிக்கை குழு யுஏ சான்றிதழ் வழங்கி இருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. இதே நாள்ல சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கிற அயலான் படமும் வெளியாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. சமீபத்தில் நடிகர் விஜய் கூட லியோ படத்துல நடிச்ச த்ரிஷா அடுத்ததா நடிகர் அஜித் கூட நடிச்சிட்டு வராங்க. இவங்க இப்போ 13 வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் பாலிவுட்ல நடிக்க இருக்காங்க. அதுவும் ஒரு தமிழ் இயக்குனரோட படத்துல. அது என்ன படம், யார் படம், யார் கூட நடிக்க இருக்காங்க, வாங்க இந்த அப்டேட்ல பார்க்கலாம். 20 வருஷங்களுக்கு மேல முன்னணி ஹீரோயினா இருக்கிற த்ரிஷா பொன்னியின் செல்வன் படம் மூலமா மறுபடியும் பிஸியானாங்க. சமீபத்தில் விஜய் நடிச்சு வெளியான லியோ படத்துல விஜய்க்கு ஜோடியா நடிச்ச த்ரிஷா இப்போ அஜித்துக்கு ஜோடியா விடாமுயற்சி படத்துல நடிச்சிட்டு வராங்க. இவங்க பாலிவுட்ல இயக்குனர் பிரியதர்ஷன் இயக்கத்துல கட்டா மேத்தா அப்படிங்கிற படத்துல நடிச்சிருந்தாங்க. அதுல அவங்க அக்ஷய்குமாருக்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா எந்த நேரடி பாலிவுட் படத்திலையும் நடிக்காத த்ரிஷா 13 வருஷங்களுக்கு அப்புறமா மீண்டும் நடிக்கிறாங்க. அதன்படி பில்லா, சர்வம், ஆரம்பம் ஆகிய படங்கள் எடுத்த இயக்குனர் விஷ்ணுவர்தன் இயக்கத்துல ஹிந்தி படத்துல நடிக்கிறாங்க த்ரிஷா. இவர் ஏற்கனவே ஹிந்தில ஷெர்ஷா அப்படிங்கிற படத்தை எடுத்திருந்தாரு. அந்த படம் சூப்பர் ஹிட் ஆனதை தொடர்ந்து இப்போ சல்மான் கானை வச்சு ஒரு பிரம்மாண்ட ஆக்ஷன் படத்தை எடுக்க இருக்காரு. இந்த படத்துல தான் சல்மான் கானுக்கு ஜோடியா நடிக்க இருக்காங்க நடிகை த்ரிஷா. சர்ச்சையில சிக்கிக்கிட்ட பாலிவுட் நடிகர், வரவேற்பு பெறும் மலையாள படப்பாடல், இந்த மாதிரி பல விஷயங்களை சினி எக்ஸ்பிரஸ் செக்மெண்ட்ல பார்க்கலாம். சமீபத்தில் வெளியான அனிமல் படத்தின் மூலமாக பாக்ஸ் ஆபீஸ் ராஜ்யம் செய்து வருகிறார் ரன்பீர் கபூர். ரன்பீர் கபூர், ஆலியா பட் மற்றும் மகள் ராகாவுடன் இணைந்து கொண்டாடிய கிறிஸ்துமஸ் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலானது. இதில் ரன்பீர் கபூர் கேக்கை வெட்டும் போது ஜெய் மாதா தி என கூறியிருக்கிறார். இந்த விஷயம் இந்து மக்கள் மத்தியில் அதிக கவனத்தை ஈர்த்திருப்பதாக தெரிகிறது. அந்த வகையில் சஞ்சய் திவாரி என்ற இந்துத்துவ ஆர்வலர் ஒருவர் காட்கோபர் காவல் நிலையத்தில் ரன்பீர் கபூருக்கு எதிராக புகார் அளித்திருக்கிறார். இந்து மக்களின் மத உணர்வு பாதிப்படையும் வகையில் கிறிஸ்துமஸ் தினத்தில் கேக் வெட்டும் போது ஜெய் மாதா தி என கூறியதன் இந்த வழக்கு பதிவுக்கு காரணமாக இருக்கும் என கூறப்படுகிறது. மலையாள திரையுலகின் முன்னணி நடிகையாக இருப்பவர் ஹனி ரோஸ். தமிழில் முதல் கனவே என்ற படத்தில் அறிமுகமாகி பின்னர் சிங்கம், புலி, கந்தரவன், மல்லுக்கட்டு படங்களில் நடித்தார். கடந்த சில ஆண்டுகளாக தமிழ் சினிமாவில் சரியான வாய்ப்புகள் அமையவில்லை. அதன் பிறகு தெலுங்கு படங்களில் என் டி பாலகிருஷ்ணா ஜோடியாக நடித்து மீண்டும் பிஸியானார். தற்போது அவர் நடித்து வரும் மலையாள படம் ரேச்சல். முதல் முறையாக சோலோ ஹீரோயினாக ரேச்சல் என்ற டைட்டில் கேரக்டரில் நடிக்கிறார். ஹாரர் த்ரில்லர் படமா இது உருவாகியிருக்க. ஆனந்தினி பாலா இயக்கும் இந்த திரைப்படம் மலையாளத்தில் தயாரானாலும் ஹிந்தி, தமிழ், தெலுங்கு மொழிகளிலும் வெளியாக இருக்கிறது. இதன் படப்பிடிப்பு இப்போது முடிந்துள்ளது. சமீபத்திய நிகழ்ச்சி ஒன்றில் ஹனி ரோஸ் பேசுகையில், இதன் படப்பிடிப்பில் கலந்து கொண்ட கடந்த 47 நாட்கள் என் வாழ்வில் மறக்க முடியாத அத்தியாசமாக மாறியிருக்கிறது. 47 நாட்களும் நான் ரேச்சலாக வாழ்ந்தேன். இந்த பேன் இந்தியா படத்தில் நடித்தது தனித்துவமான அனுபவத்தை கொடுத்திருக்கிறது. கதாநாயகியாக 18 வருடங்கள் நடித்துவிட்டேன். ஆனால் ஆனந்தினி பாலா இயக்கத்தில் நடித்தது பெரும் மகிழ்ச்சியை தந்துள்ளது என தெரிவித்துள்ளார். மந்த்ரா வீரபாண்டிய டைரக்ஷன்ல வெளியான படம் நந்திவர்மன். இந்த படம் நேத்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட பிரஸ் மீட் நடந்திருக்கு. இதுல யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க, என்னெல்லாம் பேசியிருக்காங்க, வாங்க பார்க்கலாம். 2.5 வருஷம் அதிகமாக ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த அனிமேஷனில் வர அந்த 5 நிமிஷம் படம் வந்து நாங்கள் செட்டு போட்டு எடுக்கலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் அதை எடுக்கிற பொருட்செலவு அதிகமாகும்னு சொல்லிட்டு எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். இயக்குனர், இசையமைப்பாளர் போசன் எல்லாம் வந்து படத்துக்கு வந்து ஒரு ஏடி மாதிரி ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. கண்டிப்பாக எவ்வளோ உழைச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த படத்தை நல்ல முறையில் மக்களாண்ட எடுத்துக்க பொறுப்பு உங்களுக்கு. கண்டிப்படியாக நீங்கள் நல்லபடியாக இந்த படத்தை பற்றி நீங்கள் ஃபேக்ட் எழுதுனா போதும். தேங்க்யூ ஃபார் ஆல். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நிராகதியாக நிற்கும்போது நீங்கள் தான் என்னை காப்பாற்றினீங்க. அதே மாதிரி என்னோட உதவியாளர் பெருமாள், அவரும் இப்போது உங்களை நம்பி தான் உட்காந்துருக்காரு. அவரை காப்பாற்றி விட்டுருங்க.
சின்ன சின்ன தவறு இல்லாமல் படங்கள் எடுக்க முடியாது. அந்த தவறுகள் அவரும் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதை எழுதாதீங்க. உங்களுக்கு பிடிச்சதை மட்டும் எழுதுங்க. இந்த திரைப்படம் வெற்றி அடைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அருண் அருமையான ப்ரொடியூசர், நிறைய படங்கள் பண்ணுற எண்ணத்தோடு இருக்கார். இந்த படம் நீங்கள் எழுதுகிற ரிவ்யூனால் ஏதோ அவர் போட்ட காசை எடுத்துட்டாருன்னா என்ன மாதிரி இன்னும் சில இயக்குனர்களோ ரவி மாதிரி ஹீரோஸோ இன்னும் நிறையா அவரோட ட்ராவல் பண்ண முடியும். அதுக்காகவே இந்த திரைப்படம் வெற்றி அடையணும். இந்த டீமில் உழைச்ச அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். இது என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். தேங்க்ஸ் டு மை ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர். அவங்க தான் லைக் தே வாண்டட் மீ டு டூ த மியூசிக். ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் கோயில் சம்மந்தமாக நிறைய மியூசிக் எனக்கு புதுசாக இருந்துச்சு. இது ஸ்கோர் பண்ண இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. டென்ஷன் ஆகக்கூடாது, பதட்டப்படக்கூடாது அப்படின்றது தான் வீட்டிலேருந்து கிளம்பி வந்தேன். இங்கே வெளில நிற்கும் போது அப்படி தான் இருந்தேன். கரெக்டாக படம் முடிச்சு எல்லாரும் வெளில வர ஆரம்பித்த உடனே அந்த பதட்டம் டென்ஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. நம்ம எவ்வளோ தான் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினச்சாலும். இதுக்கு முன்னாடி முதல் படம் ஒரு ஹாரர் காமெடி படம், அதுக்கப்புறம் காவல்துறை உங்கள் நண்பன். இந்த 2 படத்துக்குமே ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அந்த படத்தை வந்து ரொம்ப பாசிட்டிவாக எழுதியிருந்தீங்க, அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்க. அதனால் அந்த 2 படத்துக்கும் வந்து ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சது மக்கள்கிட்ட. ஸோ என்னோடய கேரக்டரும் வந்து நல்லா நடிச்சிருக்கீங்க, நடிக்க தெரியுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு பொறுப்பு இருந்துச்சு. பண்ண 2 படமும் வந்து பத்திரிகை நம்மளை பற்றி நல்லபடியாக எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம அடுத்தடுத்து பண்ணுற படங்களும் அதே மாதிரி ஒரு நல்ல படமாக பண்ணோம், நல்ல கதையாக பண்ணோம், கதாபாத்திரம் முடிஞ்ச அளவுக்கு மாற்றி மாற்றி பண்ணோம், அது எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதே மாதிரி இந்த படத்தை சூஸ் பண்ணியிருக்கேன். நந்திவர்மன் இந்த வெள்ளிக்கிழமை 29ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. நீங்கள் படம் இப்போ எல்லாம் பார்த்துட்டீங்க, உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஒரு பட்ஜெட்டில் கால்குலேட்டிவாக எடுக்கக்கூடிய படம், கதை கிடையாது. ஆக்சுவலாக இந்த கதையே வந்து கொஞ்சம் டஃப்பான டாஸ்க் தான். ஒரு புது ப்ரொடியூசருக்கும் சரி, ஒரு புது ஃபர்ஸ்ட் படம் பண்ணுற டேரக்டருக்கும் சரி. பட் இருந்தாலுமே வித்தியாசமான ஒரு படம் ஒன்று பண்ண, ஒரு கதை வந்து ரெகுலரான ஃபார்மேட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்சாக எடுத்து தான் இந்த படத்தை ஆரம்பித்தாங்க. 2-3 ஹீரோ கிட்ட முன்னாடி கதை சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்கிட்ட டேரக்டர் வந்து கதை சொன்னார், இந்த படம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. கதை கேட்டவுடனே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருந்துச்சு, கண்டிப்பாக இது ஸ்க்ரீனில் கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி. இது எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்றது சின்ன கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. அதுக்காக ப்ரொடியூசரை மீட் பண்ண உடனே சினிமா மேலே அவ்வளோ பெரிய பேஷன் அவருக்கு. வேற ஒரு துறையில் இருந்தாலும், அவ்வளோ பிஸியாக இருந்தாலும், சினிமாவில் வந்து ஜெயிக்கணும், சினிமாவில் ப்ரூவ் பண்ணணும், அந்த ஆர்வம் எல்லாருக்குமே வராது. எத்தனையோ பேர்கிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் சினிமாவில் ப்ரூவ் பண்ணணும், சினிமாவில் போய் ஜெயிக்கணும்னு ஒரு ப்ரொடியூசருக்கு வர ஆர்வம் இருக்குல்ல, அது இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். ஸோ அது வந்து நம்ம எங்கள் ப்ரொடியூசர்கிட்ட இருந்துச்சு. அந்த வகையில் இந்த டீம் வந்து ஆக்சுவலாக பிளஸ்டு அவரோட கீழே படம் பண்ணுறதுக்கு. அண்டு இந்த படத்தில் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் மூவி நிறைய பேருக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டேரக்டருக்கு, ப்ரொடியூசருக்கு, மியூசிக் டைரக்டர் ஜெராட் ஃபெலிக்ஸ்க்கு, அப்புறம் ஹீரோயின் ஆஷா வெங்கடேஷ், நிறைய பேர் இன்றைக்கி வர முடியல. ஸோ அவங்க எல்லாருக்கும் முதல் படம். ஸோ இந்த படத்தில் எங்களோட சின்சியர் எஃபர்ட்ஸை படத்தில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பிடிக்கணும், மக்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை நீங்கள் தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். கண்டிப்பாக படம் பார்த்துட்டீங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் எழுத போகிறீங்க. அதில் வந்து இந்த டீமை நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, பாசிட்டிவ்ஸ்லாம் நீங்கள் எடுத்து சொன்னீங்கன்னா மக்கள் கண்டிப்பாக படம் பார்க்க வருவாங்க. இப்போது ஒரு 2 days முன்னாடி 2-3 நாளாக கோயிலுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு பதட்டம் வரும்ல, படம் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் கோயிலில் போய் வேண்டது வந்து கண்டிப்பாக எனக்காக கூட இல்லை, உண்மையாக சொல்கிறேன். உங்களுக்கு முன்னாடி இன்னைக்கு 2 பேருக்காக வேணும் இந்த படம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று, படத்தோட டேரக்டர் பெருமாள் வரதன். கிட்டத்தட்ட சினிமாவில் ஒரு 10-15 வருஷம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு. ஏன்னா ஒரு டேரக்டருக்கு முதல் படம் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஒரு டேரக்டரோட கூடிய ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஒரு 10-15 years. அவங்களோட அந்த ஒரு பெயின், அந்த ஒரு ஆசை, அந்த எமோஷன்ஸ் எல்லாமே உள்ளே இருக்கும். ஸோ இவருமே வந்து இந்த கதையை வந்து அவ்வளோ தூரம் கொண்டு வந்து இந்த படத்தை மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு சொல்லி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படத்தில் ஆக்சுவலாக சொல்லப்போனால் அவருக்கு நிறைய இழப்புகள், ஈவன் ஒரு பர்சனல் லாஸ் கூட. ஸோ அந்த எல்லா வழியுமே தாங்கிட்டு இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகணும், ஜெயிக்கணுன்ற ஒரு வெயிட்டிங்கில், ஒரு காத்திருப்பில் இருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் அவருக்கு இதை கொடுக்குன்ற நான் நம்புறேன். இந்த படம் ஜெயிக்கணும். பெருமாள் வரதன் இயக்கத்தில் உருவான படம் மதிமாறன். இந்த படத்தோட பிரஸ் மீட்டும் நடந்திருக்கு. இந்த பிரஸ் மீட்ல யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க, என்னெல்லாம் பேசியிருக்காங்க, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தை வந்து இந்த அளவுக்கு நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்கன்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு 11 வருஷத்து உழைப்பு, அதுக்கு கிடைச்ச ஒரு வெற்றியாக நான் பார்க்குறேன். இந்த படத்தை அப்படியே மக்கள்கிட்டையும் நீங்கள் கொண்டு போய் சேர்த்து, எங்களுக்கு மட்டும் இல்லை எங்கள் ப்ரொடியூசருக்கும் சேர்த்து வெற்றி வாங்கி கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்.
பாடி ஷேமிங் வந்து எப்போவுமே ஒரு தப்பான விஷயம். அதை நார்மலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் நம்மளுக்கு தெரியாமல். அந்த நார்மலைஸ் பண்ணி இன்னும் எத்தனை ஜென்ரேஷனுக்கு தான் அதை நார்மலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதை எப்போவாவது ஒரு நாள் கேள்வி கேட்கணும்னு எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. அதோட வெளிப்பாடு தான் மதிமாறன். ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. உங்களால் மட்டும்தான் இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக மாற்ற முடியும். ஒரு நல்ல படம் எடுத்துருக்கேன்னு நான் கான்ஃபிடண்ட்டாக என்னால் சொல்ல முடியும். ஆடியன்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குற காசுக்கு கேரண்டியாக நான் ஒன்று சொல்லுவேன், இந்த படம் வந்து உங்களை ஏமாற்றாது, உங்களை நல்லா என்டர்டெயினும் பண்ணும், ஒரு நல்ல மெசேஜும் கொடுக்கும். யூ சர்டிஃபைட் மூவி ஃபேமிலியாக வந்து பார்க்கணுன்னு கேட்டுக்கிறேன். நன்றி. மியூசிக் டைரக்டர் வந்து கார்த்திக் ராஜா சார் இசையமைச்சிருக்காங்க. இது அவங்களுக்கு ஒரு கம்பேக் மூவியாக இருக்கும் கண்டிப்பாக. அவர் ரொம்ப நாளாக இளையராஜா சார் வாய்ஸ் கொடுக்கல. ஆக்சுவலாக கார்த்திக் ராஜா சார் வந்து அவரோட வாய்ஸ் வந்து இளையராஜா சார் வாய்ஸ் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்குது. கார்த்திக் சார் வந்து படத்தில் அங்கங்கே ஆர்ஆர்லேயும் ஃபைனலாக வந்த சாங்லேயும் அவர் தான் பாடியிருக்காரு. ஆனால் எல்லோரும் இளையராஜா சார் பாடியிருக்காரான்னு கேட்டிங்க. இதை கேட்டால் அவரும் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏன்னா நான் மட்டும் அதை சொல்லிக்கிட்டே இருந்தேன், ராஜா சார் வாய்ஸ் மாதிரி இருக்குன்னு. ராஜா சாரை தான் பாட வைக்க ட்ரை பண்ணோம். அப்போ சாருக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால கார்த்திக் ராஜா வச்சு இளையராஜா சார் வாய்ஸில் எடுத்துட்டோம். அப்புறம் இந்த படத்துக்கு எடிட்டிங் பண்ண சத்ய சூர்யா சாருக்கு நன்றி. அவர் சூரிய போட்டு இறுதி சுட்டுன்னு பெரிய பெரிய படங்கள் பண்ணுற எடிட்டரு. இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எனக்காக ஃபஸ்ட் படத்தில் பண்ணி தரணும்னு கேட்கும்போது எனக்காக எந்த விதமான பெரிய சம்பளமும் வாங்காமல் பண்ணி கொடுத்தாரு. ஆர்ட் டைரக்டர் மாயப்பாண்டியன்னா அவரும் அதே தான், இதுதானே பட்ஜெட்டு இதில் பண்ணி கொடுங்கன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு பெஸ்ட்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிரவீன் இவானாவோட பேரா பண்ணியிருந்தார். அவர் வந்து இந்த ஒரு 2-3 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா என் பின்னாடியே என் கூட இருந்து அவர் முகம் எந்த பத்திரிகையிலையும் வராது. பிரவீன் குமார்னு ஒரு பேர் மட்டும் வரும். ஆனால் நான் சொன்னேன், ஃபஸ்ட் ஹாஃப் முடிச்சுட்டு கூட யாரும் உங்களை பார்க்க மாட்டாங்க, செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் நீங்கள் பேசப்படுவீங்க பிரவீன் தேங்க்யூ ஸோ மச். உங்கள் உழைப்பு ரொம்ப பெருசு. படத்தில் சிறுசாக இருக்கும், பட் இது பெருசாக பேசப்படும் அப்படின்றத நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் எங்கள் ப்ரொடியூசர் ஜிஎஸ் சினிமா, அவங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ஏன் அப்படின்னா இன்றைக்கி வரைக்கும் ஒரு குடும்பம் மாதிரி என்னையும் பார்த்துட்டு, ஒரு தம்பி மாதிரி நான் கேட்குறதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுக்குற அப்பா மாதிரி, எனக்கு நான் என்னெல்லாம் கேட்டனோ ப்ரொடக்ஷனுக்கு அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ வரைக்கும் இந்த படத்தை பெருசாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிற ஜிஎஸ் சினிமா குழுமத்திற்கும் ஜிஎஸ் பிரதர்ஸ்க்கும் என்னோட சிறந்தாழ்ந்த நன்றிகள். அண்ட் இந்த படத்தை வெளியிடுற பாப்பின் ஸ்டுடியோவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நிறைய இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் எல்லோரும் பார்த்துட்டு வேண்டான்னு சொன்ன இந்த படத்தை அவங்க எடுத்து பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து எல்லோரும் நல்லா இருக்குன்னு பேசுகிறீங்க. ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு டிவி சேனல் கூட இதை வாங்க மாட்றாங்க. பார்த்துட்டு நல்ல படமாக இருக்கேன்னா வாங்க மாட்றாங்க. ஸோ ஒரு படத்தை இந்த மாதிரி ஒரு படத்தை கொண்டு போய் சேர்க்குற பாப்பின் ஸ்டுடியோவுக்கும் ஜிஎஸ் சினிமாவுக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இந்த படம் வந்து எங்கள் ப்ரொடியூசருக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் படமாக ஆகும். எனக்கு கண்டிப்பாக அடுத்த படம் கிடச்சிருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கான வேலைகளும் எனக்கு போயிட்டுருக்கு. ஆனால் இந்த மாதிரி படங்கள் எடுக்க வர்ற புது ப்ரொடியூசர்ஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த பிஸ்னஸ்லையுமே யாருமே கூட வர மாட்டாங்க. இங்கே ஒரு வலை இருக்குது சினிமாக்குள்ளே, அவங்க மட்டும்தான் பிஸ்னஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி புது ப்ரொடியூசர்ஸ்க்கு கேட்டை திறந்து விடுங்க ப்ளீஸ். அண்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்க வெங்கட் செங்குட்டுவன், அவன் என்னோடய தம்பி மாதிரி. என்ன தான் அப்படியே உருக்கி அவனா நான் கேரக்டராக வடிவமைச்சேன். அண்ட் அவனோட பர்ஃபார்மன்ஸு நீங்கள் பேசுங்க, அது இன்னும் கொஞ்ச நாளில் தமிழ்நாடே உலகமே பேசணும்னு நான் ஆசைப்பட்றேன், நம்புகிறேன். அண்ட் எம்எஸ் பாஸ்கர் சார், நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னோடய அப்பாவோட கதாபாத்திரத்தையே அப்படியே எழுதியிருந்தேன். அவரோட பர்ஃபார்மன்ஸும் இந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் பர்வேஷ் டிஓபி, அவனுக்கு இதான் ஃபஸ்ட்டு படம். மும்பையில் மட்டும்தான் சார் வேலை பார்ப்பார். நான் கூப்பிட்டதுக்காக எனக்காக வந்து ஒரு தமிழ் படம் பண்ணி கொடுத்துருக்காரு. கிராமத்தை கிராமமாகவும் சிட்டியாகவும் 2 விதமான கேமராவில் ரொம்ப அழகாக படம் பிடிச்சி கொடுத்துருக்காரு. நடுவில் வேலைன்னு பிஸின்னு ஓடிடுவார். அது மட்டும்தான். மற்றபடி ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது பர்வேஷ்க்கு. அவன் இது ஃபஸ்ட் படம் தான், இதுக்கப்புறம் நிறைய படம் தமிழில் அவன் பண்ணுவான் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அண்ட் எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இவானா வந்து இந்த படம் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, நான் இந்த படம் பண்ணும்போது இவானா இல்லை, இது இவானாக்காக பண்ணப்பட்ட படமும் கிடையாது. இந்த கதாபாத்திரம் இவானா தான் பண்ணுறாங்கன்னு நான் ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி போடும்போதே எழுதிட்டேன். ஏன்னா இவானாக்கும் எனக்குமான உறவு ஒரு 6-7 வருஷத்துக்கான ஒரு அண்ணன் தங்கச்சி உறவு. அதுக்கு அதனால தான் அவங்க வந்து ஒரு ஹீரோயினாக தான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு அடமெண்ட்டாக இருக்காமல், இது ஒரு கதாபாத்திரம், பட் ஹீரோயின் தான் அந்த கதாபாத்திரம் அப்படின்ற அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இல்லையா. ஒரு அக்கா ரோல் அப்படின்னு தான் இது பார்க்கப்படும். அதை மீறி இது ஒரு ஹீரோயினுக்கு ஈக்குவலான விஷயங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நடித்த இவானாவுக்கு ரொம்ப நன்றி. அந்த பொண்ணு இருக்கிறனால தான் இந்த படத்து மேலே சின்ன லைம் லைட் வந்துச்சு. அவங்க வந்து கொஞ்சம் சக்ஸஸ் காட்டினதுக்கப்புறம் தான் இந்த படத்தை நிறைய பேர் பார்க்குறதுக்கே ஒத்துக்கிறாங்க. நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வெளியே கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப ஆதங்கமாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இது வந்து படம் பண்ணி முடிச்சு ஒரு 2 வருஷம் வழி உட்காந்துருக்கோம், எப்போ ரிலீஸ் ஆகும்னு. அதை ரிலீஸ் பண்ணி கொடுக்குற பாப்பின் ஸ்டுடியோஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், யாரையும் மறந்துதான் மன்னிச்சிருங்க. சுதர்ஷன் போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஹீரோ தான். அவர் நிறைய படங்கள் ஹீரோவாக கமிட் பண்ணுவார். எனக்காண்டி ஒரு சின்ன ரோல் பண்ணி கொடுத்தாரு. என் படத்தில் இருக்க எல்லாருமே என் கூட 10-15 வருஷமாக பயணித்தவங்களை மட்டும்தான், உண்மையாக உழைச்ச சினிமாக்காரங்களுக்கு தான் நான் வாய்ப்பு கொடுத்துருக்கேன். தொடர்ந்து அப்படி தான் வாய்ப்பு கொடுப்பேன். எனக்கு வந்து மீடியாக்காரங்க சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட ஃபஸ்ட்டு படம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.
ஐ ஃபீல் ரியலி எமோஷ்னல். தேங்க்யூ. என்னங்க, இன்னைக்கு நம்ம திரைமுரசு நிகழ்ச்சியில பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு ஷோல உங்களை வந்து மீட் பண்றேன். அட்டெண்டன்ட், திஸ் இஸ் பை ஃப்ரம் வினிதா ஜெரி.